மேஷ ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருந்தாலும் கூடவே புதனுடைய தொடர்பு இவ்வளோ நாளைக்கு இருந்துச்சு. புதனுடைய தொடர்பு மேசராசி நபர்களுக்கு நிறைய விஷயங்களில் தவிர்க்கவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியாது. என்ன மாதிரி ரியாக்ஷன்னா, கூடவே ஒரு தொந்தரவு. நல்லா நோட் பண்ணீங்க. மேசராசி நபர்களுக்கு இந்த சமீப காலகட்ட ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா, கூடவே ஒரு தொந்தரவு. அது நல்லதா கெட்டதா, தேவையா தேவையில்லையா, ஆகுமா ஆகாதா, வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி அந்த தொந்தரவுகளை மையப்படுத்தி சில பிரச்சனைகளை சந்திச்சிங்க. ஸோ அந்த மாதிரியான தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய கிரகம் மேஷத்திற்கு புதன். ஒரு சில நபர்கள் அந்த புதனை மையப்படுத்தி சில முயற்சிகளை மேற்கொண்டு தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. ரொம்ப ரேராக தான் சில நபர்கள் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். மேக்சிமம் சிரமத்தை தான் கொடுத்துருக்கோம். 8ல் வேற செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்குது இல்லையா? அதனால இந்த வாரத்தில் அந்த புதன் செவ்வாயை விட்டு வெளியே போகுது, செவ்வாயை விட்டு நகர்ந்து பின்னோக்கி போகுது. ஆக தொந்தரவுகள் கொஞ்சம் விலகுது. மேசராசி நபர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொந்தரவு, பின்னாடி குத்துறது, அந்த மாதிரியான முதுகுல குத்துறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் விலகி போறது, நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா மாறலாம். ஸோ உங்களை ஏதாச்சும் ஒரு விஷயம் கட்டி போட்டு இருந்தது, இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்யக்கூடாது, செய்யலாம் போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லி உங்களை யாரையாச்சும் உசுப்பேற்றி விடுறது, யாராச்சும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு இதெல்லாம் ஒத்து வரலையே, சம்மந்தம் இல்லாமல் சில விஷயங்கள்லாம் செய்கிறாங்களே, இந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் வருத்தப்பட்டுருக்கலாம், குழம்பிகிட்டு இருக்கலாம், குழப்பத்துக்கு மத்தியில் இருக்கலாம். ஸோ எது எப்படியாக இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான குழப்ப அமைப்புகள், தொந்தரவுகள் உங்களை விட்டு வெளில போகுது, தள்ளி போகுது, விலகி போகுது அப்படின்னு வச்சுக்கிங்க. இது அவரவர் சொந்த முயற்சியிலையும் நடக்கலாம், இல்லைன்னா தானாகவும் சில விஷயங்கள் நடக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கிட்டோம். ஒரு சில நபர்களுக்கு சொந்த முயற்சியிலேயே அந்த தொந்தரவுகளை விலக்கி வைக்கலாம். ஒரு சில நபர்களுக்கு தானாகவும் அந்த தொந்தரவுகள் விலகி போகலாம். இது அவரவர் கொடுப்பனை தான். ஸோ இந்த வாரத்தில் அந்த விஷயத்த நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். இது மனிதர்கள், வேலை, சம்பள வேலை, தொழில் ரீதியாக ஒரு பொருள், இல்லை அசையும் அசையா சொத்துக்கள், இந்த மாதிரி எந்த விஷயம் வேணாலும் வச்சுக்கலாம். அதே போல் வாரத்தின் கடைசி அமைப்புகளில் சந்திராசிரம சூழ்நிலைகள் வருது. வாரத்தின் கடைசி அமைப்பு. ஸோ வாரத்தோட கடைசி அமைப்பு சந்திராசிரம சூழ்நிலைகள் வர்றதுனால உங்களுடைய தேவைகள், மற்ற விஷயங்கள் செய்கிறது எல்லாத்தையும் வாரத்தின் முற்பகுதியிலே செஞ்சுருங்க. எதையும் ஆற போடாதீங்க. கொஞ்சம் வேகம் எடுத்து கொஞ்சம் டக்கு டக்குன்னு செஞ்சுருங்க. வாரத்தின் கடைசி அமைப்புகள்லாம் சந்திராசிரம சூழ்நிலைகள் சரியில்லாத ஒரு அமைப்பில் போகுது. உங்களுக்கு நீங்களே பின்னடைவுகளை ஏற்படுத்திப்பீங்க. அந்த விஷயங்கள் மேட்ச் ஆகாது.